ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி காமர்ஸில் வந்து யூனிட் 3 பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் சாப்டர்லேருந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ், இந்திய வங்கி அதாவது இந்தியாவின் மத்திய வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து Reserve Bank of India. Second one, RBI was established in which year? So 1935. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1935. நெக்ஸ்ட், கமர்ஷியல் பேங்க்ஸ் அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம், எங்கேருந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக்ட இருந்து, பொதுமக்களிடமிருந்து. வர்த்தக வங்கிகள் யாரிடமிருந்து வைப்பு பெறுகின்றன? பொதுமக்களிடமிருந்து. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பப்ளிக் செக்டர் பேங்க்? ஸோ இதில் பின்வரும் இருக்கிறதுல எது வந்து அரசு துறை வங்கிங்கிறாங்க. ஸோ எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மெயின்லி சர்வ். ஸோ யாருக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து சர்வீஸ் பண்ணுது ஃபஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டுறவு வங்கிகள் முதன்மை சேவை யாருக்கு செய்கிறாங்க அப்படின்னா ரூரல் செக்டார்ஸ்க்கு பண்ணுறாங்க. கிராமத்துறைக்கு சர்வீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நெஃப்ட் ஸ்டாண்ட் ஃபார், நெஃப்ட் என்பதன் விரிவாக்க வடிவம். ஸோ நெஃப்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு யூபிஐ மீன்ஸ், யூபிஐ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சூஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். UPI means Unified Payment Interface. Next one, which organization regulate insurance in India? Which organization regulates insurance in India? ஸோ இந்தியாவில் காப்பீட்டுத்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவர்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கவர்ஸ், வாழ்க்கை காப்பீடு காப்பது எதை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து லைஃப் ஆஃப் ஹியூமன், மனிதனோட உயிர். அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்க்ளூட்ஸ், பொது காப்பீட்டு அடங்கும். அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்க்ளூட்ஸ். ஸோ இதில் வந்து இது வந்து பொது காப்பீடு அடங்கும் அப்படின்னா ஃபயர், மெரைன், மோட்டார் இன்சூரன்ஸ். ஸோ இதில் எல்லாமே அது வந்து இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு மணி மார்க்கெட் டீல்ஸ் வித் டேஷ். ஸோ பணச்சந்தை தொடர்புடையது எது இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், குறுகிய கால நிதி. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஸோ லாங் டேர்மாக, ஷார்ட் டேர்மாக, ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மணி மார்க்கெட் டீல்ஸ் வித் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், குறுகிய கால நிதி. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் மார்க்கெட் டீல்ஸ் வித். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் வந்து இதில் டீல் வச்சுக்கிறாங்க அப்படின்னா மூலதன சந்தை தொடர்புடையது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம் நீண்ட கால நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செபி ஸ்டாண்ட் ஃபார், அதாவது செபி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து வென்ச்சர் கேபிட்டல் மீன்ஸ். ஸோ வென்ச்சர் மூலதனம் என்பது அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஃபார் ஏ நியூ ரிஸ்கி பிஸ்னஸ். ஸோ புதிய அபாயமான வணிகத்துக்கு முதலீடு, அதுதான் வந்து வென்ச்சர் கேபிட்டல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீன்ஸ் வந்து அதுதான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிரெடிட் ரேட்டிங் இஸ் டன் பை டேஷ், கடன் மதிப்பீடு செய்வது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஏஜென்சிஸ் லைக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா CRIS, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ICRA. ஸோ இந்த மாதிரி. சரிங்களா. கடன் மதிப்பீடு செய்வது கிரெடிட் ஏஜென்சிஸ். நெக்ஸ்ட்டு ஆடிட் மீன்ஸ், தணிக்கை என்பது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்கிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம சரிபார்ப்பது, கணக்குகளை சரிபார்ப்பது தான் தணிக்கை, அதாவது ஆடிட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆடிட் இஸ் கண்டக்டட் பை, உள் தணிக்கை செய்வது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பெனிஸ் ஓன் ஸ்டாஃப், அதாவது நம்ம கம்பெனிக்குள்ளே பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஓன் ஸ்டாஃப். நெக்ஸ்ட்டு வந்தீங்களா ஸ்டேட்டரி ஆடிட்டிஸ், சட்டப்படி கட்டாய தணிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்படி கட்டாயமானது, அதாவது மேண்டட்டரி, அது வந்து மேண்டட்டரி பை லா. அதாவது ஸ்டேட்டரி ஆடிட் அப்படிங்கிறது வந்து மேண்டட்டரி பை லா, அதாவது சட்டப்படி கட்டாயமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் வவுச்சர் இஸ் கால்டு. ஸோ வவுச்சர்களை சரிபார்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ வவுச்சிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் இஸ் வவுச்சிங். நெக்ஸ்ட்டு த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் ஆடிட் இஸ், தணிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா டெலிட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஸோ பிழைகள் மற்றும் மோசடிகளை கண்டறியறது, அதாவது
டிடெக்ட் எரர்ஸ் அண்டு ஃப்ராட்ஸ், அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, மோசடி பண்ணியிருக்கோமா, ஃப்ராட் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு பார்க்குறது. ஸோ கணக்கு வந்து தப்பாக எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் மீன்ஸ், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொழில்முறை நெறிமுறைகள் என்பது என்ன அப்படின்ட்டு. ஸோ அது என்ன ஆன்சர்னால் மாரல் பிரின்சிபல்ஸ், நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விச் இஸ் நாட் அ டைப் ஆஃப் ஆடிட், பின்வரும் அது எது வந்து தணிக்கை வகை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஆடிட். நெக்ஸ்ட் 23 பார்த்திங்கன்னா த ஹெட் ஆஃப் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இன் எ லார்ஜ் கம்பெனி இஸ், த ஹெட் ஆஃப் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இன் எ லார்ஜ் கம்பெனி இஸ் டேஷ், ஒரு பெரிய நிறுவனத்தின் தணிக்கை துறையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட்டர், ஸோ அதாவது உள் தணிக்கையாளர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ மெயின் ஃபங்க்ஷன் இஸ், ஆர்பிஐ என்ன மெயின் ஃபங்க்ஷன், முக்கிய செயல்பாடுகள் என்ன ஆர்பிஐயோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஷ்யூஸ் ஆஃப் கரன்சி, நாணய வெளியீடு தான் அவங்களோட மெயின் ஜாப். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எ ஐஆர்டிஐ இஸ் லொக்கேட்டட் இன், தலைமை அலுவலகம் எங்கே அமைந்துள்ளது, அதாவது ஐஆர்டிஐ அது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் அமைந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் பேங்க் கண்ட்ரோல் கிரெடிட் இன் இந்தியா, இந்தியாவின் கடன் கட்டுப்படுத்தும் வங்கி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ப்ரைவேட் செக்டார் பேங்க், அதாவது இதில் எது வந்து தனியார் வங்கின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு ஆர்ஆர்பி வாரிய எஸ்டாப்ளிஷ்டு இன், அது வந்து எப்போ வந்து விரிவுபடுத்தினாங்க அப்படின்னா கிராமப்புற வங்கிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1975 வந்து அது நிறுவப்பட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நபார்டு டீல்ஸ் மெயின்லி வித், நபார்டு முதன்முறையாக செயல்படும் முறை. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நபார்டு வந்து ஒர்க் ஆகுது, செயல்படுறாங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் ரெஃபர்ஸ் டு, மொபைல் வங்கி அப்படிங்கிறது மொபைல் அப்ளிகேஷன் மூலம் வங்கி பண்ணி செய்கிறது. ஸோ பேங்கிங் த்ரூ மொபைல் ஆப்ஸ், மொபைல் மூலமாக பேங்கிங்கோட ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணுறது தான் மொபைல் பேங்கிங். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஆர்டிஜிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இஸ் எ டிவைஸ் ஃபார், அதாவது ரிஸ்க் ஷேரிங், அதாவது நம்மளோட இன்சூரன்ஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன சொல்கிறது, காப்பீடு அப்படிங்கிறது ஒரு கருவி, எதற்கான கருவி அப்படின்னா அபாயத்தை பகிர்ந்து கொள்வது, அதாவது ரிஸ்க் ஷேரிங். நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா வாஸ், ஸோ இந்தியாவின் முதல் வாழ்க்கை காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னா எது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆன்சர் இஸ் ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, 1818 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எல்ஐசி ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன், இந்திய வாழ்க்கை காப்பீட்டு நிறுவனம், அதாவது எல்ஐசி நிறுவப்பட்ட ஆண்டு எதுனா 1956, 1956. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி இஸ், செபியோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலதன சந்தையை கட்டுப்படுத்துவது, அதாவது ரெகுலேட் கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணுற வேலை தான் செபி செய்யுது. நெக்ஸ்ட்டு த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, ரொம்ப பழமையான பங்குச்சந்தை அப்படிங்கிற என்னென்னா பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்டு, முதன்மை சந்தை என்ன எனப்படும், அதாவது ப்ரைமரி மார்க்கெட்டுனா என்ன, ஆல்சோ கால்டு வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட், அதாவது புதிய பத்திர வெளியீட்டு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி மார்க்கெட் டீல்ஸ் வித், இரண்டாம் நிலை சந்தை தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ், அதாவது முன்னர் வெளியிடப்பட்ட பங்குகள். ஸோ அதுதான் இரண்டாம் நிலை சந்தை. ஃபஸ்ட்டே வந்து இஷ்யூ பண்ண ஷேர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இரண்டாம் நிலை சந்தை தொடர்புடையது அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு கிறிசில் இஸ், ஸோ CRISILனா கிறிசில் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட்டு 40 கொஷின் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் செட்டப் டு டேஷ், உள் கட்டுப்பாட்டு அமைப்பு எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ், ஸோ பிழைகள் மற்றும் மோசடி தடுக்க. ஸோ உள் கட்டுப்பாடு அப்படின்னாலே இன்டர்னல் கண்ட்ரோல் யார், ஆடிட் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஆடிட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன, எரரையும் நம்ம ஃப்ராட்ஸையும் தடுக்கிறதுக்காக அவங்கள நம்ம நியமிக்கிறோம். ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இட்ஸ் சைன்டு பை, ஸோ தணிக்கை அறிக்கையில் கையெழுத்திடுபவர் யார் அப்படின்னா ஆடிட்டர் தான். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, இதில் வந்து எது ஆர்பிஐயோட செயல்பாடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் டெபாசிட்
ஃப்ரம் பப்ளிக்லேருந்து டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை யார் ஆர்பிஐ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசல் நார்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸோ பேசல் விதிகள் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன். நெக்ஸ்ட்டு 44 நோ யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ கேஒய்சி இஸ் ரிலேட்டட் டு கேஒய்சி அப்படின்னா உங்கள் வாடிக்கையாளரை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது. பேங்கிங் ரெகுலேஷன் கேஒய்சி அப்படின்னா நம்மளோட நாலேஜ் நம்மளோட ஆதார் கார்டு அந்த இதெல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிறது தான் நோ யுவர் கஸ்டமர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கேஒய்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஆர்டிஏ வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் எப்போ வந்து ஐஆர்டிஏ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ஆடிட்டிங் த டேர்ம் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ரெஃபர் டு. ஸோ தணிக்கையில் உண்மையான மற்றும் நியாயமான கண்ணோட்டம் என்பது என்ன அப்படின்னா ஸோ அக்கர்சி ஆஃப் ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு தணிக்கையை வந்து உண்மையானதை வந்து நமக்கு காமிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ அந்த இதில் ஆடிட்டில். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் இஸ் ஏ பெர்ஃபார்ம்டு பை வெளித்தணிக்கை செய்வது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் ஆடிட்டர். ஸோ தணிக்கையாளர் வந்து நம்ம கம்பெனி மூலமாக இருந்தாலும் சரி வெளித்தணிக்கை செய்கிறது வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட் ஆடிட்டர் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் இருந்தீங்கன்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ பார்ட் ஆஃப் டேஷ். பங்குச்சந்தை எந்த சந்தையின் பகுதியாகும். கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தை. நெக்ஸ்ட்டு 50th கொஸ்டின் பார்த்திங்கன்னா த ஃபைனல் ஆடிட் இஸ் ஜென்ரலி கண்டக்டட். இறுதி தணிக்கை பொதுவாக செய்யப்படும் நேரம் இது அப்படின்னு கேட்டுறாங்க. இறுதி தணிக்கை அப்படின்னாலே அட் த எண்ட் ஆஃப் த இயர் அதாவது ஆண்டின் இறுதியில் தான் செய்வாங்க. ஸோ இதில் 50 கொஷின் ஆன்சர்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 50 கொஷின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.